Hi, இந்த வீடியோல TMA Physics Unit 2 Probability Distribution பார்ப்போம். இதுக்கு probabilityனாலே உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சதுதான். இப்போ number of cases in which the event occurs by total number of cases. P of E is equal to N of E by N of S. இது வந்து certain conditions இருக்கு. Probability of an event வந்து கண்டிப்பா 0 and 1 தான் இருக்கணும். அதாவது 0ல இருந்து 1 குள்ள தான் probability values வந்து இருக்கும். அது உங்களுக்கு ப்ராப்ளம் பார்க்கும்போதே புரியும். இப்போ இம்பாசிபிள் ஈவெண்ட்டாக இருந்ததுன்னா 0வா இருக்கும், அண்ட் ஷியர் டெஃபினட் ஈவெண்ட்ஸாக இருந்ததுன்னா அதோட வேல்யூ வந்து 1 இருக்கும். அண்ட் சம் ஆஃப் டூ ப்ராபபிலிட்டிஸ் எப்பயுமே ஈக்குவல் டு 1 இருக்கும். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சாப்டரில் மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரே ஒரு சிங்கிள் டைஸை வந்து நம்ம த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அதில் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 1 to 6 வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் நம்மளுக்கு என்ன வரும்னா 6 வரும். அதை தான் அந்த 6 தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது 2 டைஸ் வந்து த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து 36 அவுட்கம்ஸ் வந்து இருக்கும். அதாவது மொதல் டைஸில் 1 and 1 விழுகலாம், அண்ட் 1 and 2 விழுகலாம். இந்த மாதிரி 36 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே இது காயின் ப்ராப்ளம் பார்த்தோம்னா, காயின் வந்து டாஸ் பண்ணுறப்போ ஒரே ஒரு காயின்னா அதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் தான். ஒன்று ஹெட்டாக இருக்கும், இல்லைன்னா டைலாக இருக்கும். இதே இது 2 காயினாக இருந்தது அப்படின்னா மொத்தம் 4 பாசிபிலிட்டிஸ். 2 டைல் 2 ஹெட், ஒரு டைல் அண்ட் ஹெட், இல்லைன்னா ஹெட்டு டெய்ல், இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். இப்போ இதே இது 3 காயினா 8 பாசிபிலிட்டிஸ், அண்ட் 4 காயினா 16 ப்ராபபிலிட்டிஸ். இப்போ இது வந்து இப்போ நிறைய நம்பர் ஆஃப் காயின்ஸ் கொடுத்து அதை கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ 2 பவர் என்ன இருக்கும். இப்போ இங்கே 2 பவர் 3 போட்டு பாருங்க, 2 பவர் 3னா 8 கிடச்சிரும். இப்போ இதை வச்சு ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம் எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குன்றத பார்த்துருவோம். இப்போ வந்து ஒரே ஒரு காயின் வந்து டாஸ் பண்ணுறாங்க. அதை டாஸ் பண்ணும்போது ஒன்று ஹெட் விழுகும், அப்படி இல்லைன்னா டெய்ல் விழுகும். இப்போ இதுதான் பாசிபிலிட்டிஸ். இங்கே என்ன கொஸ்டின்னா இட் வில் பி த ஹெட். இப்போ என்னோட ப்ராபபிலிட்டி எனக்கு ஹெட்டாக தான் இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. இப்போ P of E is equal to probability என்னன்னா நம்பர் ஆஃப் கேசஸ் இன் விச் த ஈவெண்ட் அக்கர்ஸ். இப்போ ஒரே ஒரு ஹெட் விழுகிறதுக்கு எனக்கு எத்தனை ப்ராபபிலிட்டிஸ், எத்தனை சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு சான்ஸ் தான். டோட்டல் நம்பர் ஆஃப் சான்ஸ் எத்தனைன்னா 2 சான்ஸ். ஒன்று ஹெட் விழுகலாம், இல்லைன்னா டெய்ல் விழுகலாம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சான்ஸ் வந்து N of S. இப்போ 1/2. இதே இது 2 காயின் டாஸ் பண்ணுறோம். இதில் எதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு ஹெட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 மட்டும்தான் ஒரே ஒரு ஹெட் இருக்குது. இதில் இந்த இடத்துல ஹெட்டே இல்லை, இந்த இடத்துல 2 ஹெட் இருக்குது. அப்போ எனக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் தான். இப்போ N of E வந்து 2 அண்ட் N of S வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் எத்தனை இருக்குன்னா 4 இருக்குது. ஸோ 2/4 is equal to 1/2. இந்த வேல்யூலாம் பாருங்களேன். இப்போ 1/2னா 0.5. அதே மாதிரி இங்கே 1/2னா 0.5. நம்ம ஆல்ரெடி சொன்னால் ப்ராபபிலிட்டி வந்து 0லேருந்து 1ன்ற கேஸில் தான் இந்த ப்ராபபிலிட்டிஸ் இன்பிட்வீன் தான் இருக்கும். 0லேருந்து 1குள்ளே தான் இருக்கும். இங்கே 0.5, இங்கே 0.5. இதே டைஸ் ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ ஒரு டைஸை வந்து த்ரோ பண்ணுறோம், அதுக்கு மொத்தம் 6 ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, 6 சான்சஸ் இருக்குது. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 4 அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு 4 தான் எனக்கு கிடைக்கும். இப்போ N of E is equal to 1. டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் எத்தனை இருக்குன்னா 6 இருக்குது. அப்போ 1/6 தான் இதோட ப்ராபபிலிட்டிஸ். இதே இது 2 டைஸ் பார்த்தோம்னா மொத்தம் சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை இருக்கும்னா 36. 36 இப்படி தான் இருக்கும். 1,1, 1,2, 1,3 அப் டு 1,6 வரை இருக்கும். அதே மாதிரி இங்கிட்டு 2,1, 2, 3,1, 4, அப்படியே போயிட்டு மொத்தம் 36 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து எப்படி கேட்கலாம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டோட்டல் நம்பர் 7. அதாவது எனக்கு எதையும் ப்ளஸ் பண்ணும் போது எனக்கு 7 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 6ஐயும் 1ஐயும் 1, 6, 3, 4, 4, 3 அண்ட் 5, 2 இதெல்லாம் எனக்கு ஆட் பண்ணும்போது 7 கிடைக்கும். அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ 6 பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் 36. 6/36 equal to 1/6. இதுவும் பாருங்கள் லெஸ் தென் 1 தான் இருக்கும். காயின்ஸ் பார்த்துட்டோம், டைஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பிளேயிங் கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்த கார்டு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 32 கார்ட்ஸ். அதில் 26 வந்து ரெட் கார்ட்ஸ், 26 வந்து பிளாக் கார்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த 26ஐயுமே 2ஆக டிவைட் ஆகும். 13 ஹார்ட்ஸ் அண்ட் 13 டைமண்ட், இந்த ரெண்டுமே ரெட்டாக இருக்கும். அண்ட் 13 கிளப் அண்ட் 13 ஸ்பேட் இருக்கும். இப்போ இந்த 13க்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஒரு கிங், ஒரு குவீன், ஜாக்கு,
ஒரு ஏஸ் இருக்கும், அப்புறம் 2 3 4 5 6 அப் டு 10 வரை இருக்கும். மொத்தமாக 13 கார்ட்ஸ் இருக்கும் ஹார்ட்டில். அதே மாதிரி டைமண்டில் ஒரு 13 அண்ட் கிளப்பில் ஒரு 13 அண்ட் ஸ்பேடில் ஒரு 13. இங்கே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துருவோம். இதில் வந்து 52 கார்ட்ஸ் இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 ரெட் கார்டு. இப்போ ஒரே ஒரு ரெட் கார்டு நான் எடுக்கணும் அப்படின்னா இப்போ டோட்டல் நம்பர் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்னா 52. இப்போ P of E is equal to N of E by N of S. N of S வந்து டோட்டல் வந்து 52. N of E எனக்கு ஏதாவது ஒரு கார்டு ரெட்டுன்னு தானே பார்க்கலாம். இப்போ ரெட் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் எத்தனை இருக்குன்னா 26 சான்சஸ் இருக்குது. அப்போ 26 by 52 is equal to 1/2. இதுவும் பாருங்கள் 0.5 தான் இருக்குது, லெஸ் தென் 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்பேடு. இப்போ ஆக்சுவலி எத்தனை ஏஸ் ஆஃப் கிளப்பும் ஏஸ் ஆஃப் ஸ்பேடு இருக்குன்னு பார்த்தோம்னா 2 தான். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் வந்து 52. இல்லை எனக்கு 2 கார்டு தான் அந்த 52 கார்ட்ஸில் இருக்கும். ஏஸ் ஆஃப் கிளப்பும் ஏஸ் ஆஃப் ஸ்பேடும் 1 சேர்த்து 2 இருக்கும். இப்போ 2/52 is equal to 1/26 வந்துடும். கலர் பால்ஸ் வச்சு இப்போ ஒரு பேக்கில் வந்து 6 ப்ளூ பால்ஸும் 3 ரெட் பால்ஸும் இருக்குது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா 3 பால்ஸ் வந்து பிக் பண்ணுறோம் அட் ரேண்டம். ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 ப்ளூ பால் அண்ட் 1 ரெட் பால். இங்கே அண்டன் வந்திருந்தா வேறு மாதிரி இருக்குங்க. இதே இது ஆர் வந்தால் வேறு மாதிரி இருக்கும். அதை நல்லா கொஸ்டின் ரீட் பண்ணும்போது நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ அண்ட் வந்திருந்தது அப்படின்னா ப்ராபபிலிட்டி P of E is equal to N of E by N of S. இப்போ இங்கே வந்து எதை முதல்ல பிக் பண்ணுறோம்? ப்ளூ. இப்போ ப்ளூ அப்போ எத்தனை மொத்தம் ப்ளூ பால்ஸ் இருக்குன்னா 6 பால்ஸ் இருக்குது. அப்போ 6C அல்ல, நான் வந்து 2 தான் பிக் பண்ணுறேன். ஸோ 2 இன்ட்டு அடுத்து வந்து ரெட் பால் எத்தனை இருக்குன்னா டோட்டலாக 3 இருக்குது. 3C கீழே வந்து 1. நான் ஒரே ஒரு பால் தான் பிக் பண்ணுறேன். பை டோட்டல் நம்பர் மொத்தம் எத்தனை பால் இருக்குன்னா 9 பால்ஸ் இருக்குது. இப்போ 9C நான் டோட்டலாக எத்தனை பால் இங்கே வந்து பிக் பண்ணுறேன்னா 3 பால்ஸ் தான். இப்போ 9C3 வந்துடும். இப்போ இந்த 6C2 இதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ 6-ஐ வந்து 2 டைம்ஸ் நான் ரெடியூஸ் பண்ணி எழுதணும். இப்போ 6 into 5 2 தடவை தான் எழுதியிருக்கணும். கீழே வந்து 1 into 2. அதே மாதிரி 3-ஐ நான் எத்தனை தடவை ரெடியூஸ் பண்ணி எழுதணும்னா 1 டைம் தான். அப்போ 3 மட்டும்தான் வரும். டிவைடட் பை 1 வரும். அந்த 1 வந்து நான் இங்கே போடல. அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே டினாமினேட்டரில் 9-ஐ வந்து 3 டைம்ஸ் நான் ரெடியூஸ் பண்ணி எழுதணும். இப்போ 9 into 8 into 7. இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் வரும். அண்ட் வந்திருந்தா இந்த ரெண்டுத்துக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் வரும். அண்ட் கீழே 1 into 2 into 3. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் இந்த வர ஆன்சர் தான் இதோட ப்ராபபிலிட்டிஸ். இதே இது செகண்டில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் 2 ப்ளூ ஆர் 2 ரெட். இங்கே வந்து ஆர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் வந்துடணும். இந்த ரெண்டுத்துக்கும் நியூமரேட்டரில் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ப்ளஸ் போட்டிருக்கணும். அண்ட் வந்திருந்தது அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறாங்க 2 ப்ளூ ஃபஸ்ட்டு வந்து பிக் பண்ணணும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் வந்து 6 இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ளூ வந்து 6 இருக்குது அண்ட் ரெட்டு வந்து 3 பால்ஸ் இருக்குது. அப்போ 6-ல் நான் எதை பிக் பண்ணுறேன்? 2 பால்ஸ் பிக் பண்ணுறேன். இப்போ 6C2 ப்ளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னா 3 இருக்கும். இப்போ 3C2 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால் 9C2. இங்கே ஏன் 2 போட்டிருக்கோம்? இங்கே வந்து 3 போட்டிருந்தோம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில். ஏன்னா 3 பால் பிக் பண்ணுறோம். இங்கே வந்து 2 தான் போட்டிருக்கோம். ஏன்னா இதில் ஒரு 2 இதில் ஒரு 2 டோட்டலாக 4 வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதாவது ஏதாவது 2 ப்ளூ அப்படி இல்லைன்னா 2 ரெட். ஆர்ட்னா அதான மீனிங். அப்போ ஏதாவது 2 தான் நம்ம கையில் வந்து எடுப்போம். அப்போ C2 தான் இங்கே போடணும். நானும் முதல்ல வந்து 4 போட்டு சால்வ் பண்ணி பார்த்தேன். அது வந்து ஆன்சர் தப்பாக வந்தது. இப்போ இந்த இடத்துல 2 போடணும், ஏன்னா ஆர் கொடுத்துருக்கறதுனால. இப்போ 6 வந்து 2 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணோம். இப்போ 6 into 5 டிவைடட் பை 1 into 2 ப்ளஸ் 3-ஐ வந்து 2 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணணும். 3 into 2 by 1 into 2 by 9-ஐ வந்து 2 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணணும். 9 into 8 by 1 into 2. இதை சால்வ் பண்ண கிடைச்சிருக்க ஆன்சர் 1/2 கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2 balls are picked at random. The probability of getting none is blue. அதாவது ப்ளூவை தவிர மீதி இந்த ரெட்ல இருந்து நம்ம 2 பால் வந்து பிக் பண்ணுறோம். இப்போ P of E is equal to எத்தனை பால் பிக் பண்ணுறோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் எத்தனை இருந்தது? 3 ரெட் இருந்தது. ஏன்னா நம்ம ப்ளூவை வந்து இங்கே கன்சிடர் பண்ணிக்கவே கூடாது. இப்போ ரெட்டை தான் எடுத்துக்கணும். ஸோ 3 அதில் எத்தனை பால் எடுக்கணும்னா 2 பால். 3C2 by 9C2. டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எனக்கு எத்தனை இருந்ததுன்னா 9 இருந்தது. 9-ல் நான் 2 தான் எடுக்கிறேன். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது 1/12 கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராப்ளம்
லீப் இயர் வச்சு சொல்லுவாங்க, இது அடிக்கடி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். த ப்ராபிலிட்டி ஆஃப் லீப் இயர் செலக்டட் அட் அ ரேண்டம் கண்டெய்ன் 53 சண்டேஸ். அதாவது ஒரு லீப் இயரில் வந்து 366 டேஸ் இருக்கும்ன்றதுனால 52 வீக்ஸ் அண்ட் 2 டேஸ் கிடைக்கும். அது 52 வீக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அதில் 52 சண்டேஸ் இருக்கும். இப்போ அந்த 2 டேஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா இதர் சண்டே மண்டேவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மண்டே டியூஸ்டே, அப்படி இல்லைன்னா டியூஸ்டே வெனஸ்டே, இந்த மாதிரி சான்சஸ் தான் இருக்குது. அண்ட் கடைசியாக மறுபடியும் சாட்டர்டே சண்டே வரும், அண்ட் மறுபடியும் சண்டே மண்டே, இந்த மாதிரி ஆர்டரில் தான் கிடைக்கும். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா அந்த 2 டேஸ் வந்ததில் அந்த 2 டேஸில் எத்தனை நம்பர் ஆஃப் சண்டேஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு சண்டே வரும் அண்ட் இங்கே ஒரு சண்டே வரும். இப்போ 2 சான்ஸ் தான் இருக்குது. டோட்டலாக எத்தனை சான்ஸ் இருக்குதுன்னா 1 2 3 4 5 6 7. இப்போ 7ல் எனக்கு 2 சான்ஸ் தான் சண்டே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ P of E is equal to N of E by N of S. இங்கே வந்து 2 2 சான்ஸ் இருக்குது. 2 by டோட்டல் நம்பர் ஆஃப் சான்ஸ் வந்து 7, 2 by 7. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அண்ட் அடிஷன். ஈவெண்ட் அப்படின்னா என்னதுன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்ன்னு இருக்குது. இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா தே கேனாட் அக்கர்ஸ் அட் த சேம் டைம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு காயின் வந்து டாஸ் பண்ணுறோம், அதில் வந்து எய்தர் ஹெட் விழுகலாம், அப்படி இல்லைன்னா டெய்ல் விழுகலாம். ரெண்டுமே விழுகிறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது. ஸோ தே கேனாட் அக்கர்ஸ் அட் த சேம் டைமில் என்னால் ரெண்டையுமே எனக்கு கிடைக்காது, ஹெட்டும் கிடைக்காது டெய்லும் கிடைக்காது, ஒன்று தான் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல இது வென்டைகிராமில் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இப்போ இது ஒரு சான்ஸ்னு வச்சுக்கோங்க, இது செகண்ட் சான்ஸ். இன்பிட்வீனில் இந்த இது வந்து எனக்கு நடக்கவே நடக்காது, நாட் ஹேப்பன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு 5 ரூபா இருக்குது, நம்ம போய் கடையில் நின்று ஏதாவது ஒரு சிப்ஸ் பாக்கெட் ஏதோ லேஸ் இல்லைன்னா பிங்கோ வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒன்று தான் நம்மளால் வாங்க முடியும், ரெண்டுமே அந்த 5 ரூபாய்க்குள்ளே வாங்க முடியாது. அதே தான் இந்த இடத்துல ஏதாவது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்றாங்க. இப்போ இது வந்து ஈக்குவேஷனை எப்படி எழுதணும் அப்படின்னா P of A union B is equal to P of A plus P. இது வந்து ஜென்ரல். P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B வரும். இந்த இடத்துல இந்த இன்டர்செக்ஷன் இந்த இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டோம், இதெல்லாம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ல. ஸோ இந்த இது வந்து விட்டுறணும். இதை விட்டுட்டு P of A union B is equal to P of A P of B இந்த மாதிரி கிடைக்கும். இதான் இந்த ரூலில் சொல்லியிருப்பாங்க. when 2 events A and B are mutually exclusive, the probability that A and B will occurs is the sum of the probability of each event. இதுதான் P of A or B is equal to P of A plus P of B. இது ரெண்டையும் சம் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். பட் அது ஒரு டைஸ் வந்து ரோல் பண்ணுறோம், அது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 or 5 அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 2 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான், அதே மாதிரி 5 கிடைக்கிறதுக்கான சான்சஸும் ஒன்று தான். அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து இது வந்து 1/6, இது ஒரு 1/6. ஸோ டோட்டலாக 2/6 ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு கிடைக்கும். இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துருவோம். A jar contain 1 red, 3 green and 2 blue and 4 yellow balls இருக்கு. If a single marbles இருக்கு. If a single marble is chosen at a random, ஒரே ஒரு marbles மட்டும்தான் சூஸ் பண்ணுறோம். What is the probability that it is yellow or green அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்லோ வரதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்னா டோட்டலாக எத்தனை எல்லோ இருக்குது? 4 எல்லோ. அப்போ 4 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து 10. ப்ராபபிலிட்டி P of E தானே. இப்போ P of E is equal to N of E by N of S. N of E வந்து 4 and N of S வந்து 10. இது க்ரீன் பார்த்தோம்னா 3 க்ரீன் தான் இருக்குது. இப்போ P of G is equal to Gனா இங்கே க்ரீன், ஒய்னா எல்லோ, அதுதான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ P of Gனா 3. டோட்டல் நம்பர் ஆஃப் க்ரீன் பால் எத்தனை இருக்குன்னா 3 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் 10. இப்போ இந்த இடத்துல டோட்டல் ப்ராபபிலிட்டிஸ் என்னவா இருக்குன்னா இதையும் ப்ளஸ் பண்ணி எழுதணும். இப்போ 4/10 ப்ளஸ் 3/10 இது ஈக்குவல் டு 7/10 கிடைக்கும். இப்போ இது மியூச்சுவல் நாட் மியூச்சுவலி இன்க்ளூசிவாக இருந்தது அப்படின்னா இப்போ அதுக்கு எப்படி வரும் பார்ப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். 4 cards is chosen at the random from the standard deck of 52 playing cards. 52 playing cardsல 4 card வந்து சூஸ் பண்ணுறோம். What is the probability of choosing a king or a club? அதாவது இதுதான்
இங்கே நாட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்க்கு இந்த டேர்மை வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது எதனால் வந்தது அப்படின்னா, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கிங் வந்து எத்தனை, இப்போ ஒரு பிளேயிங் கார்டில் எத்தனை கிங் இருக்கும் அப்படின்னா 4 கிங்ஸ் இருக்கும். அதாவது டைமண்டில் ஒரு கிங், பாட்டில் ஒரு கிங், கிளப் அண்ட் ஸ்பேட், மொத்தம் 4 கிங் இருக்கும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ கிங் கார்டு வந்து 4/52. இதே எனக்கு கிளப் கார்டு எனக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னா 13 கிளப் கார்டு இருக்கும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் கிளப் கார்டுன்னு பார்த்தோம்னா 13/52. இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா 4/52 ப்ளஸ் 13/52. இந்த இடத்துல இந்த 13க்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு கிங்கு, ஒரு குவீனு, ஒரு ஜாக், ஒரு ஏஸ், அப்புறம் 2 to 10 வரைக்கும் இருக்கும். இந்த எல்லாம் சேர்ந்தது தான் 13. இப்போ இந்த இடத்துல இங்கே ஏன் நம்ம மைனஸ் போட்டு 1/52 போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த 13க்குள்ளே ஆல்ரெடி அந்த கிங்கை நம்ம எடுத்துட்டோம். கிங் ஆஃப் கிளப் வந்து இதுக்குள்ளேயே போயிடுச்சு. ஸோ அதனால் மைனஸ் 1/52 போட்டிருக்கோம். இப்போ 4/52 ப்ளஸ் 13/52 மைனஸ் 1/52. ஸோ டோட்டலாக 16/52 வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம், ஈஸியாக புரிஞ்சிடும். அதாவது இந்த கிளாஸில் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 17 பாய்ஸ் அண்ட் 13 கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு யூனிட் டெஸ்ட்டில் வந்து 4 பாய்ஸ் வந்து ஏ கிரேடும் 5 கேர்ள்ஸ் வந்து ஏ கிரேடும் எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டின் என்னது அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் எ கேர்ள் ஆர் ஏ கிரேட் ஸ்டூடெண்ட். அதாவது நம்மளோட ப்ராபபிலிட்டி என்னென்னா, அந்த சூஸிங் எ கேர்ள் எடுக்கணும், அந்த கேர்ள் வந்து ஏ கிரேடாக இருக்கணும். அதுதான் நம்மளோட கொஸ்டினே. இப்போ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ கேர்ள் ஆர் ஏ கிரேட் ஸ்டூடெண்ட். இப்போ மொத்த கேர்ள் எத்தனை இருப்பாங்க அப்படின்னா 13. அப்போ 13 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30. அதில் ஏ கிரேட் வாங்கினவங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக கேர்ள்ஸ் வந்து 13. இல்லை ஏ கிரேட் வாங்கினவங்க யாரெல்லாம் பார்த்தா 4 பாய்ஸ் ப்ளஸ் 5 கேர்ள்ஸ். இப்போ டோட்டலாக ஏ கிரேட் வாங்கினவங்க 9 வருவாங்க. இப்போ 9/30 மைனஸ் ஆஃப் கேர்ள் ஆர் ஏ கிரேட். அதாவது இங்கே 5/30 எதுக்காக போட்டிருக்கோம்னா, இதுக்குள்ளேயே, அதாவது இந்த கேர்ள்ஸ் வந்து இதுக்குள்ளேயே இன்க்ளூட் ஆகிட்டாங்கல்ல, ஏ கிரேட் வாங்கினவங்க இதுக்குள்ளேயே இன்க்ளூட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல மைனஸ் 5/30 போட்டிருக்கோம். டோட்டலாக 17/30. இப்போ இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா இது பாருங்களேன், ஒரு சும்மா மைண்ட் கேல்குலேஷனே போட்டு பாருங்களேன். டோட்டலாக 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கிளாஸில். அதில் வந்து 13 கேர்ள்ஸ் 17 பாய்ஸ் இருக்காங்க. 17 பாய்ஸ் இருக்காங்க. இல்லை ஏ கிரேட் வாங்கினவங்க வந்து 4 பாய்ஸ் 5 கேர்ள்ஸ் இருக்காங்க. நம்மளோட கொஸ்டின் என்னது அப்படின்னா, கேர்ள்ஸோட டோட்டல் ப்ளஸ் ஏ கிரேட் வாங்கினவங்களோட டோட்டல். ஸோ கேர்ள்ஸோட டோட்டல் என்னது 13. இப்போ 13 ப்ளஸ் அதில் ஏ கிரேட் வாங்கினவங்க எத்தனை பேருன்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 9 பேர் இருக்காங்க. 4 + 5. நம்ம கேர்ள்ஸை வந்து ஆல்ரெடி எழுதிட்டோம். 13க்குள்ளேயே தான் இந்த 5 கேர்ள்ஸும் இருக்காங்க. ஸோ வேறு யாரெல்லாம் ஏ கிரேட் வாங்கியிருக்கான்னு பார்த்தாங்க அப்படின்னா பாய்ஸில் ஒரு 4 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ பாய்ஸில் ஒரு 4 பேர். ஸோ டோட்டலாக 13 + 4 17 கிடச்சிருக்கும். அதான் 17/30 அப்படின்னு போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஈவெண்ட். காம்பவுண்ட் ஈவெண்ட் அப்படின்னா மோர் தென் 1 பாசிபிள் அவுட்கம்ஸ் வரும். அங்கே வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ல எப்படி பார்த்தோம்னா ஒரே ஒரு அவுட்கம் தான் கிடைக்கும். இங்கே காம்பவுண்ட் ஈவெண்ட்டில் மோர் தென் 1 பாசிபிள் அவுட்கம் கிடைக்கும். ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் த அவுட்கம் ஆஃப் த காம்பவுண்ட் ஈவெண்ட் வந்து அதே தான், 1 தான். அங்கேயும் 1 தான் கிடைக்கும், இங்கேயும் 1 தான் கிடைக்கும் டோட்டல் ப்ராபபிலிட்டிஸ். இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் வந்து ஒரு டைஸ் அண்ட் ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் என்னெல்லாம் சான்சஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு டைஸில் வந்து 1 விழுகலாம், காயினில் வந்து ஹெட் விழுகலாம். அதே மாதிரி 2 and head, 3 and head, இந்த மாதிரி 4 and head, up to 6 and head வரைக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 1 and tail, 2 and tail, இப்படி டோட்டலாக 6 and tail. ஸோ டோட்டலாக எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 12 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து என்னது அப்படின்னா, இப்போ இந்த டைஸில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1லேருந்து 6 வரையும் பார்த்தோம்னா ஈவன் நம்பர்ஸ்னால் 2, 4, 6. இப்போ 3 ஈவன் நம்பர்ஸ் வரும். இப்போ 3/6. இப்போ இதே காயினில் பார்த்தோம்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஹெட் வரும், அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா ஒரே ஒரு ஹெட் தான் வரும். இப்போ 1/2 இந்த மாதிரி ஹெட் கிடைக்கும். இது காம்பவுண்ட் ஈவெண்ட்னா என்ன பண்ணணும்னா 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இதுக்கு முன்னாடி பார்த்ததுலலாம் இங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்னா ப்ளஸ் தான் பண்ணியிருப்போம்.
4/10 ப்ளஸ் 3/10. இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், ப்ளஸ் தான் பண்ணியிருப்போம். இதே இது காம்பவுண்ட் ஈவெண்ட் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இதோட ப்ராபபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். நான் குவாண்டம்கான நோட்ஸ் வந்து நான் ஸ்னாப் சென்ட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அது கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கல. அண்ட் தென் நிறைய ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப நாள் அதுலேயே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் ஈஸியான சாப்டர் முன்னாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோம் அப்படின்ற ஐடியாவில் தான் அந்த குவாண்டம் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் இந்த 10 யூனிட்ஸையும் இந்த சேனலில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.